வணக்கம். வணக்கம். எங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியினால் 7 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் நிவாரண பயணம் நாளை ஆரம்பம். நல்லாட்சியில் வடமாகாண தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு உரிய முறையில் வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. விஜயகலா மகேஸ்வரன் குற்றச்சாட்டு. இன்றும் தெற்கில் இருந்துதான் இந்த மாகாணத்துக்கு பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றார்கள். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் அரிசியை 76 ரூபாவுக்கு அதிகமாக சந்தையில் விற்பனை செய்ய முடியாது. ஜனாதிபதி தெரிவிப்பு. எட்கா உடன்படிக்கையை இந்த வருட நடுப்பகுதியில் நடைமுறைப்படுத்த முடியும் என பிரதமர் சுவிட்சர்லாந்தில் கருத்து. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தடையை மீறி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் அரிசியை 76 ரூபாவுக்கு அதிகமாக சந்தையில் விற்பனை செய்ய முடியாது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசாங்கத்தின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி செயலணி அங்கத்தவர்கள் இன்று ஜனாதிபதியை சந்தித்தனர். வார்ஷிக அவசியතාවය දන්නවනේ හැමදේම කුරුද්දකට හාල් කොච්චරද පරි அரிசி, பருப்பு, சீனி, உப்பு, காய்ந்த மிளகாய் போன்றவற்றின் வருடாந்த தேவையை நாம் அறிவோம். உணவு தட்டுப்பாடு ஏற்பட முடியாது. குழுவின் அறிக்கையோ பரிந்துரையோ இதுவரையில் வழங்கப்படவில்லை என்பதால் சந்தையில் உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அது பாரிய பிரச்சனையாகும். எந்த ஒரு விடயத்திலும் குறைபாடுகள் இருக்க முடியாது. தேவை ஏற்படின் உணவுகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யுங்கள். எந்த ஒரு அரிசியும் 76 ரூபாவுக்கு அதிகமாக விற்பனை செய்ய முடியாது. அரசாங்கம் இறக்குமதி செய்து நட்டத்திற்கேனும் வழங்கும். நிதி அமைச்சுக்கு இது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. அமைச்சர் தேவையான நிதியை வைத்துக் கொள்ளுங்கள். நெட் சந்தைப்படுத்தல் சபைக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளன. நெல் ஆலைகளை சோதனையிடுங்கள். அங்குள்ள நெல்லின் அளவை சோதனையிட்டு 1 வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். ඒ ගැන අපිට සතියකින් වාර්තාව දෙන්න. இதேவேளை தனியார் வர்த்தக மற்றும் நிறுவனங்களில் விளம்பரம் மற்றும் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் மின் குமிழ்களை நிறுத்தி மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அனைத்து தனியார் நிறுவனங்களிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் வறட்சியினால் ஏற்படக்கூடிய மின்சார நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது அனைவரினதும் பொறுப்பு என ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் வறட்சியினால் 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயத்துறை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச, TV1 ஆகியன இணைந்து நிவாரண யாத்திரையை ஆரம்பித்திருக்கின்றன. இவை உள்ளிட்ட மேலும் பல தகவல்களுடன் நிவாரண யாத்திரைக்கான பொருட்கள் சேகரிக்கப்படும் மத்திய நிலையத்திலிருந்து இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள, அதாவது கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாட்டில் 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வங்கிக் கடன்களை பெற்ற நிலையிலும் தமது குடும்ப உறவுகளின் நகைகளை அடவு வைத்த நிலையிலும் என்றும் போல எதிர்பார்ப்புகளுடன் விவசாயத்தை ஆரம்பித்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே எஞ்சியுள்ளது. தனது மகனை யுத்தத்தில் பறிகொடுத்த நிலையில் முள்ளந்தண்டு பாதிப்பினால் அவதியுறுகின்ற போதிலும் விவசாயத்தை நம்பி தனது குடும்பத்தை நடத்திச் சென்ற காரளசிங்கமும் வறட்சியால் பாதிப்படைந்துள்ளார். கோப்பாய் மத்தியில் வசிக்கும் இவர் 1.5 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் பெற்று விவசாயத்தை ஆரம்பித்துள்ளார். எனினும் காரளசிங்கத்தின் வயல் நிலம் 600 பரப்பு வரை அழிவடைந்துள்ளது. நட்டம் கொஞ்சம் கொஞ்சம் காயின அப்படியே போகுது. கடன் தான். பிள்ளைகள் உழைக்கக்கூடிய பிள்ளைகளால் செத்துட்டது யுத்தத்தில். இப்போ என்ன எங்களுக்கு மழையை நம்பி தான் நாங்கள் விதைக்கிறோம். மானாவரி நெல் தான். மழை இல்லாட்டி அழியும். இந்த முறை துப்புரா மழை இல்லை, விதைச்சு நாங்கள் ஒருக்கா வெள்ளம் போட்டுதான் அது அப்படியே அழிஞ்சு வேந்து நாங்கள் செய்யலாம். அப்படியே கிடக்குது. எங்களுக்கு சரியான கஷ்டம். இதேவேளை கோப்பாய் மத்தி மற்றும் நீர்வேலி பகுதிகளில் வறட்சியின் கொடுமை இவ்வாறு பதிவானது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மழை பொய்த்துள்ளமையால் கால்நடைகள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளன. இதன் காரணமாக கால்நடை வளர்ப்பாளர்கள் மற்றும் கால்நடை உற்பத்தி துறையை சார்ந்திருப்போர் வாழ்வாதார பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். இரணைமடு நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையால் விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன. கண்டாவளை பிரிவின் உமையாள்புரம் பகுதியில் விவசாய நடவடிக்கைகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளன.
பெண் தலைமைத்துவங்களை கொண்ட குடும்பங்கள் அதிகளவில் பாதிப்படைந்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பயிர்கள் எரிந்துள்ள நிலையில் எவ்வாறு தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வது என இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். கடன் எடுத்து தான் எடுத்து தான் விதைக்கிறது. அவன் காசை வேண்டி அக்கா வேண்ட காசில் அரிவாசையை வேண்டி வளர்ப்புக்காக வயலுக்கு விதைச்சேன்னா சிவியம் போதானே கோடிகள் மாடுகள் இருந்தாலும் அதுவும் ஒரே 2 ஏக்கர் வச்சிருந்தாங்கல்ல அப்போ கஷ்டம் தானே. 3 ஏக்கரும் அழிஞ்சிருது. ஒரு மகன் தான் இருக்கு. அவர் 15 பெயிண்ட் அடிக்கிற பேருக்கு தான் போறவர். செல்வம் காசு கூட கட்ட வழியாக பாட்டு. வறட்சியின் இரும்பு கரத்தால் கிழக்கு மாகாணமும் முடங்கியுள்ளது. வெள்ளாவளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குளங்கள் வற்றியுள்ளதுடன் நெற்செய்கை பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளது. வறட்சியின் தாக்கத்தினால் பலாச்சோலை கிராமமும் சோவை இழந்துள்ளது. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் வேளாண்மையே பிரதான வாழ்வாதாரமாக உள்ளது. பெரும்பாலான நிலங்கள் அழிவடைந்துள்ள நிலையில் பயிர்கள் எரிந்தும் காட்சியளிக்கின்றன. தான் செய்து எங்களோட குடும்பத்தை வாழ்வுகளை ஓடி ஓடி வந்தோம். இப்ப நாங்களும் உங்கள்கிட்ட முதலீடு இல்லாம நாங்களும் கடனைப்பட்டு பொருள்களை இதுகளை அடகு வச்சுதான் வருஷம் நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பிதான் உங்களோட வாழ்க்கை ஓட்டி போகுது. வேற எங்களுக்கு அரசாங்கத்து உத்தியோகம் இல்ல ஒன்றும் இல்ல. வறட்சியின் கோரப்படி நாட்டின் பல மாவட்டங்களையும் பாதித்துள்ள நிலையில் இன்று நாட்டின் பல மாவட்டங்களிலும் சிறிய அளவில் மழை பெய்துள்ளது. கிண்ணியாவில் இன்று காலை சிறிய அளவிலான மழை பெய்துள்ள போதிலும் அதன் காரணமாக குளங்களோ கிணறுகளோ நிறையவில்லை. எனினும் மாலை வேளையில் வெப்பத்துடனான வானிலையை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமக்கான நிவாரணங்களை வழங்கி உதவுமாறு இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்டிவி, சிரச, சக்தி, டிவி1, நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து முன்னெடுக்கும் நிவாரண யாத்திரைக்கு இன்றைய தினமும் நேற்றைய தினமும் பெருந்திரளான மக்கள் வருகை தந்து தங்களுடைய நிவாரணப் பொருட்களை கையளித்த காட்சிகள் நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகி இருந்தது. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள எம்டிவி எம்பிசி தலைமையகத்தில் இன்று காலை முதல் மக்கள் நிவாரணப் பொருட்களை கையளித்து வருகின்றனர். இத்தகைய மக்கள் எம் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லும் போதே எமக்கு மிகவும் ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடியதாகவும், இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்லும் மக்களுக்கு நாம் ஒரு ஊந்துகோலாக இருக்க வேண்டும். எல்லா மக்களும் இதில் கலந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே எம்முடைய அவங்களால கொஞ்சம் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு கொண்டுட்டு வந்தாங்க. சிரச, சக்தி, ஜாதி மத பேதம் பார்க்காம இப்படி ஒரு உதவியை மக்களுக்கு செய்ததில் நாங்கள் மிச்சமும் பெருமைப்பட்டிருக்கோம். எங்கள் நாடே கண்டு போய்க்கிற நேரத்தில் மக்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச பங்களுக்கு உதவி செஞ்சோம். ரத்மலானி ஸ்டெயின் கலையகம், அர்லிய உயன தெப்பானம கலையகம் மற்றும் கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஹாரிசன் நிறுவனம் ஆகியவற்றிடம் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த பிரச்சனை விளங்காது. எனினும் கொழும்பில் உள்ள எமக்கு அதிக உதவிகளை வழங்க முடியும். இவர்களுக்காக ஒரு போத்தல் நீரையேனும் வழங்குங்கள். வறட்சினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நாம் உதவிகளை வழங்குகின்றோம். அத்தியாவசிய தேவையான நீரினாலேயே இவர்கள் துன்பப்படுகின்றார்கள். இவ்வாறு சேகரிக்கப்படும் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கும் பயணம் நாளை ஆரம்பமாக உள்ளது. நான் இருப்பது எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பினுடைய பிரதான காரியாலயத்தில். இங்கே நிவாரணப் பொருட்கள் நேற்று காலை 8:30 தொடக்கம் இதுவரை சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ரத்மலான ஸ்டைன் கலையகம், அதே போன்று அர்லியோயன தெப்பானவையில் இருக்கின்றதான எம்டிவி கலையகம், டாலி வீதியில் இருக்கின்றதான ஹாரிசன்ஸ் நிறுவனம் போன்றவற்றில் எமது உறவுகளுக்காக சேகரிக்கப்படுகின்றதான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய தினம் அதிகளவான மக்கள் இங்கு வருகை தந்து உங்களால் பார்க்கக்கூடியதாயிருக்கும் நிவாரணப் பொருட்களை கையளித்திருக்கின்றார்கள். எனவே நாளைய தினம் நாங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் எடுத்து சென்று இந்த பொருட்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக நாங்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஊடக பிரிவினுடைய பணிப்பாளர் கந்தவள் மயூரன் அவர்கள். மயூரன் அவர்களே, எத்தனை மணி வரை பொருட்கள் இந்த இடத்திலே சேகரிக்கப்படும்?
நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்று நள்ளிரவு வரை, குறிப்பாக 10 மணி வரை இந்த பொருட்களை சேகரிக்க எதிர்பார்க்கின்றோம். இருந்தபோதும் இன்னும் நேரம் கடந்து விடவில்லை. எமது உறவுகளுக்காக, அவர்கள் இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக நீங்கள் தொடர்ந்தும் உங்களது பங்களிப்புகளை வழங்க முடியும். தற்போது 8:30 ஆகின்றது. இன்னும் உங்களுக்காக ஒரு சில மணித்தியாளர்களை இருக்கின்றன. ஏனென்றால் எங்களுடைய பொதியிட நடவடிக்கைகளை தற்போது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நாளை காலை ஏறத்தாழ 6:30 அளவிலே நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே உங்களால் முடிந்த உதவிகளை இன்னும் சற்று நேரத்துக்குள் வந்து நீங்கள் கையளித்தால் அவற்றை நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களிலே அவற்றை நாங்கள் நேரடியாக ஒப்படைக்க தயாராக இருக்கின்றோம். இணைந்து கொண்டமைக்காக. குறிப்பாக மறுபடியும் நாங்கள் மீண்டும் அந்த என்னென்ன பொருட்களை கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்று நாங்கள் கூறலாமா? மக்களை பொறுத்தளவிலே அவசரமாக தேவைப்படுகின்ற பொருட்களான குடிநீர், அதை தவிர அரிசி, பருப்பு, சீனி, பால்மா ஆகிய பொருட்களை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது வரை ஏராளமான மக்கள் தமது பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக எமது கலையத்தை அண்மித்த எமது பிரதான காரியாலயம் தற்போது மிகவும் ஒரு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தொடர்ந்து நீங்கள் பங்களிப்பை வழங்க முடியும். உங்களுக்கு இருப்பது இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள். எனவே உங்களது பங்களிப்புகளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நன்றி மயூரன், எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. மீண்டும் எந்தெந்த இடங்களிலே நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன என்ற விடயத்தை கூறி விடைபெறுகின்றேன். MTV MBC ஊடக வலையமைப்பு என்னுடைய பிரதான காரியாலயம் பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்திருக்கிறது. அரலிய உயனையில் அமைந்திருக்கின்றதான தெப்பானமவில் அமைந்திருக்கின்றதான MTV கலையகம், அதே போன்று டாலி வீதியில் இருக்கின்றதான ஹாரிசன்ஸ் நிறுவனம், ரத்மலானையில் இருக்கிறது எமது ஸ்டைன் கலையகம். இந்த இடங்களுக்கு சென்று உங்களுடைய நிவாரணப் பொருட்களை நீங்கள் கையளிக்கலாம். பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் இந்த மனிதநேய பணியில் எங்களோடு கைகோர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக உங்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கிறோம். பிரதான செய்திகளோடு கிரி மற்றும் வனிதா. யாழ் குறிக்கட்டுவானிலிருந்து நெடுந்தீவுக்கான புதிய படகு சேவை நெடுந்தாரகையின் முதல் பயணம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவிற்கான படகு சேவைக்கு நெடுந்தாரகு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. குறிகட்டுவான் இறங்குதுறையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். உலக வங்கி மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் நிதியுதவியில் இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிறிய கட்சிகளுக்கு தமது இனத்தை மேடை பொருளாக்கிக் கொள்வது இலகுவானது என்பதை நான் அறிந்துள்ளேன். பிரதான கட்சிகளுக்கு அந்த இனங்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் போனமையே இதற்கான காரணமாகும். இதனை இரு பகுதிக்குமான முன்னெடுப்பாக சிந்திக்க வேண்டும். தமது இருப்பை உறுதி செய்து கொண்டு சிறிய கட்சிகள் செயல்பட வேண்டும். அதேபோன்று சிறுபான்மையினரின் குறைகளை நிவர்த்தி செய்ய பிரதான கட்சிகள் முன்வர வேண்டும். வறட்சியாலும் வறுமையாலும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஜனவரி மாதத்தில் இப்படியான ஒரு பிரச்சனை எங்களுடைய நாட்டிலே தோன்றியிருக்கின்றது. அதுவும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு தான் கூடுதலான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கடந்த கால அரசாங்கம் இருந்த வேளை வடமாகாண சபை இயங்கியும் அவர்களுக்கான நிதியோ அல்லது அவர்களுக்கான அதிகாரமோ வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் ஊடாகத்தான் நிதியும் சரி அவர்களுக்கான அதிகாரமும் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அதுவும் சரியான முறையில் வழங்கப்படவில்லை. சரியான அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். கார்நகர் பிரதேச சபை எனது கணவர் அமரன் மகேஸ்வரன் அவர்கள் அமைச்சராக இருந்த வேளை அந்த பிரதேசத்துக்கு ஒரு பிரதேச செயலகத்தை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு ஒரு பிரதேச சபை வந்துள்ளது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த ஒரு பிரதேச சபையினால் ஒரு பிரதேச சபைக்கான ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கப்படவில்லை. இன்று வரைக்கும் எங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பானது சரியான முறையில் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. இன்றும் தெற்கில் இருந்துதான் இந்த மாகாணத்துக்கு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றார்கள். இக்கப்பல் கட்டுவதற்கு முன்பதாக இக்கடலின் ஆழம், நீரோட்டத்தின் தன்மை, அலைகளின் வலிமை, அவற்றினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ஆகியவற்றை அளவீடு செய்கின்ற பேத்திமெட்ரிக் சர்வே என அழைக்கப்படும் நீரியல் ஆய்வு சுமார் 0.85 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட போது உருக்கு தகடுகளால் ஆக்கப்பட்டவையே இந்த கடலுக்கான கப்பல்களுக்கு உகந்தது என்ற அறிக்கையை நாரா நிறுவனம் எமக்கு வழங்கியிருந்தது. முதலமைச்சர் விக்னேஸ்வரன் என்னுடைய ஆசானாகவும் என்னோடு கூட சட்டக்கல்லூரியிலே கல்வி பயின்ற
அமைச்சர் ஃபைசல் முஸ்தாபா இந்த இடத்திலே வந்திருப்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். பாதுகாப்பான படகுகள் இந்த சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இது உண்மையாகவே மாகாண சபை என்று சொல்லப்படாமல் மாகாண அரசாங்கம் என்று சொல்லப்படுவதுதான் உகந்தது. அதிலும் விட விசேடமாக பிராந்திய அரசாங்கம் என்று சொல்ல வேண்டிய காலம் விரைவிலே வர வேண்டும். நியாயபூர்வமான நிலைத்திருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்க வேண்டிய அதிகாரங்கள் பகிரப்பட்டு இந்த நாட்டிலே 70 வருட காலமாக இருக்கிற இனப்பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு கோரி கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவானது விசாரணைக்கு தகுதியானது என இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மக்கள் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி இளையதம்பி தம்பையாவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. நிலையான அல்லது சட்டமுறையான கூட்டு ஒப்பந்தத்தை அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரித்த தொழில் ஆணையாளர், ஓட்ட கொம்பனிகள் சார்பாக கைச்சாத்திட்ட இலங்கை முதலாளிமார் சம்மேளனம், தொழிலாளர்கள் சார்பாக கைச்சாத்திட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம், தொழிற்சங்க மத்திய நிலையம், அத்துடன் 22 கொம்பனிகள், தொழில் அமைச்சர், பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர், சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயர் குறிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு எதிராக அழைப்பு கட்டளையை விடுத்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசரான விஜித்த மலர்கொட மற்றும் நீதியரசர் தீனா முரராஜா ஆகியோர் எதிர்வரும் 21ஆம் தேதி பிரதிவாதிகளை நீதிமன்றத்தில் தோன்றி கூறப்பட்டிருக்கின்ற நிவாரணங்களை ஏன் வழங்க முடியாது என்பதற்கான விளக்கத்தை அளிக்கும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றனர். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவில் நாடளாவிய ரீதியில் 3ஆம் இடம் பெற்ற கல்முனை கார்மெல் ஃபட்டிமா கல்லூரி மாணவனை கௌரவிக்கும் நிகழ்வொன்று இன்று நடைபெற்றது. கல்முனை கார்மேல் ஃபாத்திமா கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் AHM ஆரிஸ் கலந்து கொண்டு மாணவனுக்கு மடிக்கணனியொன்றை வழங்கினார். அந்த நாட்டின் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். தேசிய ரீதியில் ஒரு அரசியலமைப்பு மாற்றம் இந்த நாட்டில் ஏற்பட போகின்ற அந்த முயற்சிகள் நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் சமூகம் அதன் தலைவர்கள் என்று நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் வடகிழக்கில் மக்கள் வேண்டி நிற்கின்ற நிரந்தரமான அதிகார பரவலாக்கம், சிறுபான்மை சமூகங்களுக்குரிய சகல உரிமைகளும் புதிய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக ஆணித்தரமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்களாக அல்லது பிரதி அமைச்சர்களாக இருப்பதனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களுக்கு கையெழுத்துகின்ற பிரதிநிதிகளாக அல்லாமல் நாங்கள் பல 40 வருட காலமாக எமது மக்கள் பல ஆயிரக்கணக்கான போராளிகள் அவர்கள் செய்த தியாகத்துக்கு இந்த வடகிழக்கு மக்களுக்கு சரியான தீர்வை இந்த அரசாங்கமும் புதிய அரசியலமைப்பும் வழங்கும் என்பதில் மிக பிடிவாதமாக இருக்கின்றோம். அந்த உரிமைகள் நாங்கள் வேண்டி நிற்கின்ற அதிகாரப்பகிர்வு கிடைக்காவிட்டால் நிச்சயமாக அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என்பதில் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனநாயக போராளிகள் கட்சி மட்டக்களப்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. குடிக்க நீரின்றி, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி பல்லாயிரக்கணக்கான எம் உறவுகள் ஏதிலிகளாக நின்றபோது, ஏனென்று கேட்க நாதியற்று செத்து மடிந்த போது ஒரு ஆதரவு போராட்டம் நடத்த முடியாத தமிழ் தலைவர்கள் இன்று மீண்டும் ஒருமுறை எம்மை ஏமாற்ற பொங்கல் விழா கொண்டாடுவதும் எழுக தமிழ் என்ற போர்வையில் தமது அரசியல் லாபங்களை தேட முனைகின்றனர். மக்களுடைய தெரிவாக இப்ப இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான். புலம்பெயர் நாடுகளிடமிருந்து பல லட்சம் பெறுமதியான பணத்தை அங்க புலம்பெயர் நாடுகளில் உள்ள எங்களுடைய உறவுகள் சொல்லுகிறார்கள், இவர்களிடம் 3 லட்சம் கொடுத்திருக்கிறோம், அவ்வளவு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அவை இங்கே வந்து சேர்வதா என்றது கேள்விக்குறியா இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவை இங்கே வந்து அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களோட மக்களிடம் போய் சேர்ந்திருந்தால் எங்களுடைய மாவட்டத்தில் வறுமை நேரம் ஒழிக்கப்பட்டது. எட்கா உடன்படிக்கையை இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் நடைமுறைப்படுத்த முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் NDTV தொலைக்காட்சியுடனான நேர்காணலின் போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். 1500 ஏக்கர் காணப்படவில்லை. இருவர் விலைமனு கோரியிருந்தனர்.
சைனா மெர்ச்சன்ட் நிறுவனத்திற்கு அதனை வழங்கினோம். 300 ஏக்கரே அவர்களுக்கு தேவையாக இருந்தது. இந்து சமுத்திரத்தின் சர்வதேச கொள்கலன் களஞ்சியமாக அதனை மாற்ற வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. நாம் சின்ஷேனுக்கு சென்றோம். அதன் செயற்பாடுகளை நாம் பார்வையிட்டோம். அதனால் இங்கு சிறிய களஞ்சிய சாலை ஒன்றை அமைக்க தீர்மானித்தோம். இலங்கையில் பொருட்களை உற்பத்தி செய்யும் தேவை எமக்கு உள்ளது. சீன நிறுவனத்திற்கு அமைய 2000-3000 தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கான தேவை இருக்கிறது. அந்த தேவை எமக்கும் புரிந்தது. அதற்கு தேவையான கட்டடங்கள், நீர் விநியோகம் மற்றும் தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கான வீடுகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொள்ளும் பட்சத்தில் 15,000 ஏக்கர் நிலப்பரப்பை வேறுபடுத்த வேண்டும். இதனை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு இந்த 15,000 ஏக்கரையும் வேறுபடுத்துவது அரசாங்கத்தின் தேவையாக அமைந்துள்ளது. இந்தியா இலங்கைக்கு வர வேண்டுமா? இந்தியா இலங்கைக்கு வர வேண்டிய தேவை எமக்கு உள்ளது. அவர்கள் ஏன் வருவதில்லை? நமக்கு 2 பிரச்சனைகள் உள்ளன. எட்கா உடன்படிக்கையை நிறைவு செய்ய வேண்டும். எப்போது இது நடைபெறும்? இந்த வருடத்தின் நடுப்பகுதியில். முல்லைத்தீவு தண்ணீரூற்று மேற்கில் வாழ்ந்து வரும் முன்னாள் போராளி தம்பதியினருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் உதவி வழங்கியுள்ளார். ஆயுத போராட்டத்தில் உடல் உளரீதியில் பாதிப்புகளை சந்தித்து பின்னர் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளான மயூரன் ஆனந்தி தம்பதி தொடர்பில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். எமது செய்தியை பார்வையிட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அவர்களை சென்று பார்வையிட்டார். இந்த முன்னாள் போராளிகளின் நிலையை கருத்தில் கொண்டு அவர்களின் வீட்டை நிர்மாணிக்கவுள்ள பகுதியில் காணப்படும் பாரிய குழியை நிரப்புவதற்கான உதவியை பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் வழங்கியுள்ளார். அதற்கமைய இன்றைய தினம் அந்த குழியை நிரப்புவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இங்கே சக்தி டிவிக்காரர் எங்களோட எல்லாமே கருத்துல கொண்டு பேட்டி எடுத்து போட்ட நேரத்தில் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிமார் 18 பேருக்கு மேல இருந்தவங்க யாருமே இங்கே எங்களை பார்க்க இல்லை. புற இனத்தவனாயிருந்து தமிழ் பேசுறவராக இருந்து இங்கே எங்களுக்கு கன நேரத்தை செலவழிச்சு எங்களை நிலப்பாட்டை பார்த்து கிடங்க மூடி தர சொல்லி கேட்டிருந்தான். அந்த வகையில சரியான கஷ்டத்தின் சிரமத்தின் மத்தியில மூடுறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்து வந்திருக்கிறார் எங்களோட மதிப்புக்குரிய மஸ்தான் எம்பி அவர்கள். அந்த வகையில அவருக்கு முழுமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட சமூகம் எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிற நேரத்தில் இப்படி அவங்க எங்களுக்கு செய்து வந்தது சரியான ஒரு சந்தோஷமாக இருந்தது. எந்த ஒரு ஊடகமும் செய்யாத இந்த வேலையை சக்தி டிவி எங்களுக்கு செய்து வந்ததை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மன்னார் மடு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கல்மடு பிரிவு 2ஐ சேர்ந்த மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மடுவில் மதபோதகர் ஒருவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தனிப்பட்ட பிரச்சனையை கிராம மக்கள் மீது சுமத்துவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். போதகர் 2000க்கு வந்த அப்புறம் அவங்கள பிரச்சனையும் 10 பேரை கைது செஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு பேரையும் வெளியில கொண்டு வரணும். இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்ளணும். போதகர் வந்த காலத்துல இருந்து இன்று வரையிலையும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. இன்றைக்கு ஒன்றும் தெரியாத பொடிகள் அவங்கள போற இடமெல்லாம் ரவுடி கும்பல் சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு இதா ஆக்கி விட்டார் இந்த போதகர். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் நாம் மடு போலீஸ் மற்றும் வவுனியா போலீஸ் பிரிவுகளில் வினவிய போது இது தொடர்பில் தாம் அறிந்திருக்கவில்லை என நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என தமிழகத்தில் நடத்தப்பட்டு வரும் எழுச்சி போராட்டங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளன. வயது வேறுபாடின்றி தமிழர் எனும் அடையாளத்துடன் சென்னை மெரினாவில் லட்சக்கணக்கானோர் தொடர்ந்தும் உணர்வுபூர்வமாக திரண்டுள்ளனர். இதேவேளை இந்திய உச்சநீதிமன்றத்தின் தடையை மீறி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டுள்ளது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தடையை மீறி தமிழகத்தின் சில பகுதிகளில் இன்று ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்ட வரைவு நாளை அல்லது நாளை மறுதினம் பிறப்பிக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நாளை இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் பெற்று நம்முடைய மாநிலத்துடைய ஆளுநருடைய மூலமாக உரிய சட்ட திருத்தம் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எவ்வாறாயினும் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி தமிழகத்தில் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. தமிழர் பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும் என சென்னை மெரினா கடற்கரையில் ஒன்று திரண்டுள்ள பல லட்சக்கணக்கானோர் கோரி வருகின்றனர். 5வது நாளாகவும் மெரினாவில் திரண்டுள்ளவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் உணவு, குடிநீர் போன்றவற்றை வழங்கி ஆதரவளித்துள்ளனர். இதேவேளை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தென்னிந்திய நடிகர் சங்கம் நடத்திய மௌன போராட்டம் இன்று மாலை நிறைவுக்கு வந்தது. அவங்களுக்கு நாங்க ஆதரவு தரோம். அங்க போனா நட்சத்திரங்கள் பக்கம் வந்து திசை திரும்புமேன்றதுக்காக நாங்க அங்க போல. ஆனா எல்லாரும் தனித்தனியா போயிட்டு வந்தாங்க. நாங்க எல்லாரும் அங்க போய் சேர்ந்தா ஒரு பெரிய திசை திருப்புதல் வரும். அவங்களுடைய உழைப்ப, அவங்களுடைய ஒரு கள்ளங்கபடமற்ற அந்த ஒரு உணர்வை வந்து நாங்க எடுத்துக்க விரும்பல. இந்த நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி உலக வாழ் தமிழர்களும் குரல் கொடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் நடத்தப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்களுக்கு வலிமை சேர்க்கும் வகையில் வவுனியா பழைய பஸ் தரிப்பு நிலையத்துக்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அவசரகால சட்டத்தை கொண்டு வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடைத்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டத்தை நடத்தி வைப்பார் என்று உறுதியாக நம்புகிறோம். தமிழ்நாட்டு உறவுகளிடம் இச்சட்டம் வரும் வரை எந்த வகையிலும் தங்களுடைய போராட்டத்தை கைவிட வேண்டாம் எனவும் போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் உங்களுக்காக குரல் கொடுக்க ஈழத்தில் தமிழ் மக்கள் நாங்கள் இருக்கிறோம் என இவ்வேளையில் பதிவு செய்து கொள்கிறேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.